இன்றைய நட்சத்திர பலன் 14 ஜூன் 2026. இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கு ஒரு புதிய தொடக்கம், அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த இன்றைய நட்சத்திர பலன் நம்ம பார்க்குறோன்னா, நான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதா ஜோதிட சாஸ்திரம் கூறுது. அதுமாரி பார்க்கும்போது இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமாக வருது. அதன் மூலமாக இன்றைய நாள் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, சுபபலன் தரக்கூடிய நாளா இல்லை கெடுபலன் தரக்கூடிய நாளா. சுபபலன் தரக்கூடிய நாளாக தான் நம்ம சுபகாரியங்களை செய்கிறது, புதிய முயற்சிகள், புதிய வேலை தொடங்குறது, தொழில் தொடங்குறது, புதிய விஷயங்களை செஞ்சு நம்ம சாதகமாக அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி அசுப பலன் தரக்கூடிய நாளாக இருந்தால் அப்போ நம்ம தினசரி வேலைகளை மட்டும் கவனத்தோடு செயல்படணும். செயல்பட்டு நம்மளுக்கு வர துன்பங்கள்லேருந்து நம்ம காத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது நான் ஏற்கனவே ஒரு 3 மாதம் என்னோடய லைஃப்லேயே செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் உண்டாகும். இந்த நட்சத்திர பலனை பற்றிய புரிதல் உண்டாகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தினமும் ஏற்படக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி வெற்றி அடையலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பராபர வருடம் ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி, ஆங்கில தேதி 16/6/2026. திதி துவிதியை. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அப்படி இப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்க எந்த விஷயங்களையும் புதிய முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது. சந்திராஷ்டமன்றதுனால புதிய முயற்சிகள் எடுக்காமல் தினசரி வழிகளை செய்யணும். வழிபாடு பார்த்திங்கன்னா சந்திரனை வழிபட மனசஞ்சலம் ஆகலாம். இதற்கெல்லாம் சிறப்பான நாள். இது பொதுவான கருத்து. கடன் தீர்க்க உகந்த நாள். இந்த நாளில் கடன் அடைச்சா கடன் அடைஞ்சிடும். கருவிகளை பழுது பார்க்க நல்ல நாள். வாகனம், வண்டியை வர இதெல்லாம் பழுது பார்க்கலாம். சூளைக்கு நெருப்பு வைக்க சிறந்த நாள். செங்கல் சூளைக்கு நெருப்பு வைக்க சிறந்த நாள். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மேற்கொள்றதுக்கு நல்ல நாள் இது. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். அப்போது ஜென்மதாரைன்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரை. ஜென்மதாரைன்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம், இதெல்லாம் இந்த மாதிரி குணநலங்கள் நம்மளுக்கு இருக்கும். இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செய்தால் நமக்கு சாதகமாக இருக்கும். கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்துக்கள் வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், பதவி ஏற்க சிறந்த நாள். செய்யக்கூடாதுன்னு பார்த்தோன்னா முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் செய்தல், ஸ்ரீ புருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்துதல், முடி எடுக்குதல், மருந்து சாப்பிடுதல், அறுவை சிகிச்சை, ஷேவிங் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்துதாரி. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரி. சம்பத்துதாரி பார்க்கும்போது பொருள் வரவு, காரிய சித்தி உண்டாகும். இதில் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, சுபகாரியம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். புதிய முயற்சிகள்லாம் கைகூடும். வீடு மனை வாங்குறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். தொழில் சம்மந்தமாக வெளிநாடு போகிறது, புதிய தொழில் தொடங்குதல், இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரி. ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரி. விபத்துதாரின்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்புகள், வாய்ப்புகளை தவற வர்றது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்துகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நம்ம பண்ணலான்னா, இந்த இதில் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு நம்ம தினசரி வேலைகளில் கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடவும் செயல்படணும். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் பண்ணக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது, திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துட்டா நல்லது இந்த தாரையில். அடுத்து பார்த்திங்கன்னா சேமதாரை. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரை நம்ம ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். நம்ம மனதில் நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இதில் வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம்.
வாங்கி கடனை திருப்பி அடைச்சா அந்த கடன் முழுவதுமாக அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருப்பவர்கள் மருந்து எடுத்துக்கினா அந்த நோய் சரியாயிடும். பாதி நின்ற கட்டிட பணிகளை இந்த நட்சத்திரம் அன்னைக்கு தொடங்கினீங்கன்னா அது நல்லபடியாக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேக தாரை. சிக்கல்கள், கவனச்சிதறல்கள், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவெடுப்பு சிக்கல், காரிய தடை இதெல்லாம் உண்டாகும். அப்போது என்ன பண்ணணும்னா சுபகாரியம் அனைத்தையும் தவிர்த்துட்டு ஆன்மீக பயில்கள், தியானம் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களே இதில் செய்யலாம். இதில் வந்து செய்யக்கூடாது பார்த்தா தொழில் தொடங்கக்கூடாது, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, புதிய முயற்சிகள் அனைத்தையும் தவிர்த்திடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை. அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. சாதகதாரை போது எண்ணங்கள் ஈடுறுதல், புதிய முயற்சிகள் பலித முதல் அனைத்து சுபகாரியமே உகந்த தாரை இது. நம்ம செயல்களுக்கு ஏற்ற சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம், பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், ஒரு வேலைக்கு மனு போடலாம், ஒரு இன்டர்வியூக்கு போகலாம், போட்டித் தேர்வில் கலந்துக்கலாம். நம்ம எதனா ஒரு நீண்ட நாள் முயற்சி வைக்கிறோன்னா, முயற்சி வச்சு பண்ணுறோம், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பண்ணுறோன்னா அதெல்லாம் இதில் பண்ணலாம். இந்த விஷயம் பண்ணனா இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த சாதக தாரையில் வந்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் முடியும். அது லாங் டைம் இது வந்தால் கோலாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டைம் கோலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் இதில் முயற்சி எடுத்தால் காரிய சித்தியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. இதில் பார்த்தீங்கன்னா உடலில் சொரு, மனதில் எண்ண முடியாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமை, ஒரு இன முடியாத சோகம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அனைத்து சுபகாரியங்களும் அதில் தவிர்த்திடணும். மருத்துவ பரிசோதனை செஞ்சிக்கக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, வீண் வம்பு வழக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எங்கேயுமே நம்ம வந்து முன்னெச்சரிக்கையோடு பேசணும். எங்கே பேசணும், திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. இதெல்லாம் போனோன்னா நம்மளுக்கு வந்து அப்போ வந்து பிரச்சனை வரும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மைத்திரதாரி. மைத்திரதாரின்னு பார்க்கும்போது பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி. இது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். 8வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். நம்ம ஜென்ம நட்சத்திரம் வந்து 8வது நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். அதனால் வந்து இது வந்து மனக்குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து சுபகாரியங்கள்லாம் அதில் செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஒரு சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறது, நகைகள் வாங்கிறது, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு சத்திரம் அட்வான்ஸ் கொடுக்குறது, அது மாதிரி எல்லாம் விஷயம் செய்வாங்க. சுபகாரியங்களை டைரெக்டாக செய்ய மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரி. அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயம் செய்யலாம், பத்திரப்பதிவு செய்கிறது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம், சொத்து சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம், நண்பர்களோட ஆதரவும் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், திருமணத்துக்கு நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணுறது, இருக்கிற தொழிலே நல்லா இன்னும் இது பண்ணுறது, புதுசாக தொழில் தொடங்குறது, இது எல்லாமே எல்லா முயற்சியும் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றியை தரும். இந்த நட்சத்திர பலன் போகிறதுக்கு காரணமே நம்ம தினசரி நம்ம படுற துன்பங்கள்லையும் கஷ்டங்கள்லையும் இருந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கின்னு நம்மளுக்கு வந்து நன்மை தரக்கூடிய வகையில் அதை மாற்றணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். இது எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாருக்கும் போய் சேர்ந்து தினசரி நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம குறைச்சிக்கலாம். 100% தவிர்க்க முடியாது, குறைச்சிக்கலாம். அது நம்மள தியானம் இதெல்லாம் தியானம் பண்ண யோகா தியானம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு மனசை மெடிடேஷன் வச்சிருந்தோம்னா அப்போ முழுவதுமாக தவிர்க்கலாம். இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.